இயல் வலைவழி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தொல்காப்பியம் பொருளதிகாரத்தினுடைய 9 இயல்களுக்கான காணொளி பதிவினை தற்பொழுது நாம் பதிவிட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் தொல்காப்பியம் பொருளதிகாரத்தின் 9 இயல்களுள் முதல் இயலாக அமைந்திருப்பது அகத்திணை இயல். அகத்திணை இயலில் சொல்லப்பட்டுள்ள செய்திகளை இன்றைய வகுப்பு தொடக்கமாக நாம் பார்க்கலாம். இதோ காணொளிக்குள் செல்லலாம். தொல்காப்பியத்தின் 3வது அதிகாரம் பொருளதிகாரம். பொருளதிகாரத்தின் 9 இயல்கள் என்பன அகத்திணை இயல், புறத்திணை இயல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமையியல், செய்யுளியல், மரபியல் ஆகியவை. இந்த 9 இயல்களுள் முதலாவதாக இருக்கக்கூடிய அகத்திணை இயல் குறித்து நாம் இன்றைய வகுப்பில் பார்க்கலாம். அகத்திணை இயலில் மொத்தம் உள்ள நூற்பாக்கள் 55 நூற்பாக்கள். இந்த 55 நூற்பாக்கள் என்பன நச்சினார்க்கினியருடைய உரையின் அடிப்படையில் நான் சொல்லக்கூடியது. ஆக அகத்திணையிலில் உள்ள 55 நூற்பாக்களில் தொல்காப்பியர் சொல்லியுள்ள உள்ளடக்க பகுதிகள் எவை என்று பார்த்தோமானால், 1 எழுதினை தொகை வகை பெயர், 2 அகப்பாடலுள் பயின்று வரும் முப்பொருட்கள், 3 முதற்பொருள் என்பன, அதாவது நிலமும் பொழுதும் உள்ளடங்கிய முதற்பொருள் என்பன, 4வது கருப்பொருள் என்பன, 5வது உரிப்பொருள் என்பன, 6வது திணை மயக்கம், 7வது திணைநிலை பெயர், 8வது பிரிவின் வகை, 9 அகத்திணை பொது மரபுகள், 10 அகத்திணை மாந்தர் கூற்று நிகழும் இடங்கள். அகத்திணையில் அகமாந்தர் கூற்று நிகழும் இடங்களாக எந்தெந்த அகமாந்தர்களை அகத்திணையில் கூறப்பட்டுள்ளது என்றால், நற்றாய், தோழி, கண்டோர், தலைமகன், எஞ்சியோர் ஆகியோரது கூற்று நிகழும் இடங்கள் எவை என்பதையும் இந்த அகத்திணை இயலில் தொல்காப்பியர் விளக்கியுள்ளார். 11 உவமையின் வகைகள், 12 கைக்கிளை மற்றும் பெருந்திணை. ஆக இந்த 12 செய்திகளை, அதாவது எழுதினை தொகை வகை பெயர் தொடக்கமாக கைக்கிளை பெருந்திணை ஈறாக 12 செய்திகளை தொல்காப்பியர் அகத்திணை இயலில் 55 நூற்பாக்களில் நமக்கு விளக்கி சொல்லியுள்ளார். இந்த 12 செய்திகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய எழுதினை தொகை வகை பெயர் குறித்து முதல் 2 நூற்பாக்களில் தொல்காப்பியர் விளக்கியுள்ளார். அச்செய்திகளை நாம் பார்க்கலாம். அகத்திணை இயலினுடைய முதல் நூற்பாவில் இந்த எழுதினைகளை விளக்குகின்ற பொழுது, கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய் முற்பட கிளந்த எழுதினை என்ப என்கிறார். அதே சமயத்தில் அகத்திணை இயலினுடைய 2வது நூற்பாவில் விளக்குகின்ற பொழுது, அவற்றுள் நடுவன் 5திணை நடுவனது ஒழிய படுதிரை வையம் ஆத்திய பண்பே என்கிறார். ஆக அகத்திணையினுடைய முதல் நூற்பாவிலும் அகத்திணையினுடைய 2வது நூற்பாவிலும் எழுதினை தொகை வகை அதனுடைய பெயரை விளக்கி சொல்கின்றார். முதலில் நாம் நூற்பாயன் 1ல் எழுதினை பற்றி தொல்காப்பியர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய் முற்பட கிளந்த எழுதினை என்ப என்கிறார். இந்த நூற்பாவிற்கு பாட வேறுபாடு ஏதேனும் இருக்கிறது என்று பார்த்தோமானால், தொல்காப்பியம் மூலம் பாட வேறுபாடுகள் ஆழ்நோக்காய்வு என்ற நூலினை இயற்றியவர்கள் K.M. வெங்கடராமையா, சாவே சுப்பிரமணியன், ப.வே. நாகராஜ் ஆகிய மூவரும். இந்நூல் 1996 திருவனந்தபுரத்தில் உள்ள பன்னாட்டு திராவிட மொழியியல் கழகமானது வெளியிட்டுள்ளது. இந்நூல் தொல்காப்பியத்திற்கு வெளிவந்திருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள், காகித பிரதிகள், அச்சு பிரதிகளை ஒப்பு நோக்கி தொல்காப்பியருடைய மூலம் எதுவாக இருக்கும் என்பதை
ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் சொல்லியுள்ளது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தொல்காப்பியம் பொருளதிகாரத்தினுடைய அகத்திணையலில் முதல் சூத்திரமாக இருக்கக்கூடிய கைக்கிளை முதலா பெருந்தனை இருவாய் முற்பட கிளந்த எழுதினை என்பதற்கு மூலபாடமாக இதைத்தான் முன்மொழிகிறது. அவர்கள் இந்த நூலில் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த நூற்பாவிற்கான பாட வேறுபாடாக இருவா, அதாவது இந்த நூற்பாவில் உள்ள கைக்கிளை முதலா பெருந்தனை இருவாய் என்பதற்கு பாட வேறுபாடாக இருவா என்பது சுவடி எண் 73 காணப்படுகிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதே சமயத்தில் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது பிழை யகரமை விடுபட்டது என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்படியாக தொல்காப்பியம் பொருளதிகாரத்திற்கு ஓலைச்சுவடிகளையும் காகித பிரதிகளையும் அச்சு பிரதிகளையும் ஒப்பு நோக்கி ஒவ்வொரு நூற்பாவிற்குமான மூலப்பாடம் எது என்பதை அவர்கள் அனுமானித்து முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த நூலை நீங்கள் எடுத்து படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்நூற்பாவிற்கான ஆங்கில மொழிபெயர்ப்பை நாம் பார்ப்போமானால் தொல்காப்பியம் பொருளதிகாரம் கருத்துரையும் ஆங்கில மொழிபெயர்ப்பும், அதாவது பொருளதிகாரம் ஆஃப் தொல்காப்பியம் ஆன் இங்கிலீஷ் வெர்சன் என்ற நூலினை டாக்டர் ஏ மணவாளன் அவர்கள் எழுதியுள்ளார். அந்நூலினை உலக தமிழாராய்ச்சி நிறுவனமானது வெளியிட்டுள்ளது. அந்த நூலில் அகத்திணையினுடைய முதல் நூற்பாவான கைக்கிளை முதலா பெருந்தனை இருவாய் முற்பட கிளந்த எழுதினை என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பை சொல்ல வருகின்ற பொழுது ஒலிபெயர்ப்பில் அந்த நூற்பாவை அப்படியே மணவாளன் அவர்கள் நமக்கு தருகின்றார். கைக்கிளை முதலா பெருந்தினை இருவாய் முற்பட கிளந்த எழுதினை என்ப என்று அந்த நூற்பாவை அப்படியே மொழிபெயர்க்காமல் ஒலிபெயர்த்து தருகின்றார். அந்த நூற்பாவிற்கு ஆங்கிலத்தில் விளக்க உரை மணவாளன் எழுதுகின்ற பொழுது the earlier grammarians say that from கைக்கிளை through பெருந்திணை are the 7 divisions of அகம் poetry described earlier என்று விளக்க உரை ஆங்கிலத்தில் எழுதுகின்றார். இந்த நூற்பாவிற்கு மேலும் விளக்கம் தருகின்ற பொழுது அதற்கு ஆங்கிலத்தில் கீழே விளக்கம் தருகிறார். The phrase முற்பட கிளந்த கிளை முதலா பெருந்தினை இருவாய் முற்பட கிளந்த எழுதினை என்ப என்ற அந்த நூற்பாவில் உள்ள முற்பட கிளந்த என்ற அந்த தொடர், அதைத்தான் ஆங்கிலத்தில் எழுதுகின்ற பொழுது மேல் விளக்கம் தருகிறார். The phrase முற்பட கிளந்த in this sutra is closed as described first by the medieval commentators and as described as primary by a modern commentator என ஆங்கிலத்தில் விளக்கம் தந்து இதற்கு தமிழிலும் விளக்கம் தருகிறார். கைக்கிளை முதலா பெருந்தினை இருவாய் முற்பட கிளந்த எழுதினை என்ப. முற்பட கிளந்த முற்பட கிளந்த என்னும் தொடருக்கு முன்னதாக கூறப்பட்ட என்னும் கருத்தில் பழைய உரையாசிரியர்களும், அதைத்தான் ஆங்கிலத்தில் அவர் விளக்கம் தருகின்ற பொழுது described first by the medieval commentators என்று தருகின்றார். அந்த முற்பட கிளந்த என்பதற்கு இக்கால உரையாசிரியர் ஒருவர் முதன்மையானவையாக கூறப்பட்ட என்ற கருத்தில் கையாளுவதாக விளக்கம் தருகிறார். இதை அவர் ஆங்கிலத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது described as primary by a modern commentators which praise முற்பட கிளந்த என்று விளக்கம் தருகிறார். இதே நூற்பாவிற்கு மேல் ஒரு விளக்கத்தை எழுதுகின்றார். இளம்பூர்ணர் முதலானோர் இச்சூத்திரத்தை அகத்திணையியலின் தலைச்சூத்திரமாக கொள்கின்றனர். எழுத்து சொல் ஆகிய 2 அதிகாரங்களின் முதல் சூத்திரங்களை நோக்க இதுதான் இவ்வியலின் முதல் சூத்திரமா என்பது மேலும் ஆராய்தற்குரியதாக தோன்றுகிறது. எழுத்து இத்துணை என்றும் சொல் இத்திணை செல்லும் என்றும் அவை கூறி நிற்க
பொருள் அகம் புறம் என இருவகைப்படும் என்னும் அடிப்படை கருத்தமைந்த நூற்பா இந்த அதிகாரத்தின் தொடக்கமாக காணப்படாதது ஏன் என்னும் ஐயம் எழுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னரே சோமசுந்தர பாரதியார் இக்கருத்தை வெளியிட்டிருப்பதும் சிந்திக்கத்தக்கது என்கிறார். இந்த கருத்தை நாம் இந்த முதல் சூத்திரத்தை படிக்கின்ற பொழுது, இந்த முதல் நூற்பாவை படிக்கின்ற பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டும். எழுத்ததிகாரத்திற்கு எழுத்து இத்துணை என்றும் முதல் சூத்திரம் இருக்கிறது. சொல்லதிகாரத்தில் இத்திணைகளின் மேற்சொல்லும் என்று சூத்திரம் இருக்கிறது. ஆனால் பொருளதிகாரத்தில் அகம்புறம் என இருவகைப்படும் என்ற அடிப்படை கருத்தமைந்த நூற்பா இந்த அதிகாரத்தின் தொடக்கமாக காணப்படாதது ஏன் என்ற ஒரு ஐயத்தை எழுப்புகிறார். அதே சமயத்தில் இந்த கருத்தானது சோமசுந்தர பாரதியாருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னரே வெளிப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் தன்னுடைய விளக்கத்தில் பதிவு செய்கிறார். தொல்காப்பியம் பொருளதிகாரம் அகத்திணையியல் புறத்திணையியலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஏ மணவாளன் அவர்கள். நல்லது. இப்பொழுது அகத்திணையியலில் அதனுடைய உள்ளடக்கமாக முதலில் கூறியுள்ள எழுதினை தொகை வகை பெயர் குறித்த நூற்பாக்கள் தான் கைக்கிளை முதலா பெருந்தனை இருவாய் முற்பட கிளந்த எழுதினை என்ப. அவற்றுள் நடுவன் ஐந்தினை நடுவனது ஒழிய படுதிரை வையம் பாத்திய பண்பே ஆகியவை. இது இரண்டு நூற்பாக்களுள் நாம் முதல் நூற்பாவில் உள்ள செய்தியை பார்த்தோமானால், கைக்கிளை பெருந்திணை முற்பட கிளந்த எழுதினை ஆகிய சொற்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். திணை என்பதற்கு இளம்பூரணர் பொருள் என்று விளக்கம் தருகிறார். நச்சினார்க்கினியர் ஒழுக்கம் என்று விளக்கம் தருகிறார். இந்த இரண்டு கருத்துக்களையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய் முற்பட கிளந்த எழுதினை என்ப. இந்த நூற்பாவிற்கு அனைத்து உரையாசிரியர்களும் ஒருமித்த கருத்தை முன்வைக்கின்றார்கள். அதாவது கைக்கிளை என்று சொல்லப்படும் பொருள் முதலாக பெருந்திணை என்று சொல்லப்படும் பொருள் ஈராக 7 பொருள், அதாவது 7 திணை முற்பட கூறப்பட்டன என்று சொல்வர். இளம்பூரணர் தரும் இவ்விளக்கத்தையே அனைத்து உரையாசிரியர்களும் விளக்கியுள்ளனர். அப்ப இந்த நூற்பாவில் இருக்கக்கூடிய 7 திணை யாவன என்று பார்த்தோமானால், கைக்கிளை, முல்லை, குறிஞ்சி, பாலை, மருதம், நெய்தல், பெருந்திணை என்பன. அப்ப இந்த நூற்பாவில் சொல்லப்பட்ட 7 திணை என்பன எவை? 1 கைக்கிளை, 2 முல்லை, 3 குறிஞ்சி, 4 பாலை, 5 மருதம், 6 நெய்தல், 7 பெருந்திணை என்பன. இந்த நூற்பாவில் தொல்காப்பியர் முற்பட கிளந்த எழுதினை என்ப என்று எழுதுகின்றார். இதற்கு உரையாசிரியர்கள் விளக்கம் தருகின்ற பொழுது, இந்த முற்பட கிளந்த என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லாடலுக்கு விளக்கம் தருகின்ற பொழுது, முற்பட கிளந்த எழுதினை எனவே பிற்பட கிளக்கப்படுவன உல என்பது பெரிதும் என இளம்பூரணர் விளக்கம் எழுதி, பிற்பட கிளக்கப்படுவன உல எவை என்பதையும் தன்னுடைய உரையில் குறிப்பிடுகின்ற பொழுது, வெற்றி முதலாக பாடாந்திணை ஈராக என்று எழுதுகின்றார். அதாவது வெற்றி, வஞ்சி, உளிங்கை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் ஆகிய புறத்திணைகள் 7ம் பிற்பட கிளக்கப்படுவன என்கிறார். ஆக தொல்காப்பியர் முற்பட கிளந்த எழுதினை என்று சொல்லப்பட்டதனால், இந்த முற்பட கிளந்த எழுதினை என்பன அகத்திணைக்குரிய கைக்கிளை முதலா பெருந்திணை ஈராக உள்ள 7 திணைகள். அப்படி என்றால் பிற்பட கிளக்கப்படுவன உல, அவை புறத்திணைகள் 7, வெற்றி முதலாக பாடாந்திணை ஈராக. மேலும் இந்த நூற்பாவிற்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது, கைக்கிளை என்ற அந்த இலக்கண கலை சொல்லுக்கு
உரையாசிரியர்கள் எழுதுகின்ற பொழுது, கைக்கிளை, கை என்பது சிறுமை பற்றி வரும், கிளை என்பது உறவு, அதாவது பெருமை இல்லாத தலைமக்கள் உறவு என்று இளம்பூரணர் விளக்கம் தருகின்றார் கைக்கிளை என்ற அந்த கலை சொல்லுக்கு. மேலும் இதற்கு விளக்கத்தை பார்த்தோமானால், ஒரு மருங்கு பற்றிய கேண்மை. இந்த கைக்கிளை என்ற சொல்லை விரித்து சொல்கின்ற பொழுது, கை கண் கிளை ஏழாம் வேற்றுமை உருவு கொடுத்து விரித்து சொல்கின்ற பொழுது, கை கண் கிளை என்று விரித்து சொல்லி அதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது நச்சினார்க்கினியர் இவ்வாறு விளக்கம் தருகிறார்: சிறுமை கண் தோன்றும் உறவு. எனவே இந்த கைக்கிளை என்பது ஒருதலை காமமாயிற்று என நச்சினார்க்கினியர் விளக்கம் தருகிறார். சிவலிங்கனார் அவர்கள் தொல்காப்பியம் பொருளதிகாரத்திற்கு உரை எழுதிய இளம்பூரணர், நச்சினார்க்கினியர், சோமசுந்தர பாரதியார் உரைகளை தொகுத்து உரைவளம் என்ற தொகுப்பினை வழங்கியிருக்கின்றார். அந்த தொகுப்பு நூலினை உலக தமிழாராய்ச்சி நிறுவனமானது வெளியிட்டிருக்கிறது. அதில் சிவலிங்கனார் அவர்கள் கைக்கிளை என்பதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது, கைக்கிளையாவது ஒரு பக்க உறவு என்று விளக்கம் தருகிறார். இந்த கைக்கிளை குறித்த மேலும் சில விளக்கத்தை தொல்காப்பியர் அகத்திணையினுடைய நூற்பாயின் 50-52 விளக்கியுள்ளார். அது குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது மிக விரிவாக பார்க்கலாம். இந்த கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய் முற்பட கிளந்த எழுதினை என்ற நூற்பாவில் பெருந்திணை என்பதற்கு உரையாசிரியர்கள் விளக்கம் தருகின்ற பொழுது, பெருந்திணை ஒத்த காமத்தின் மிக்கும் குறைந்தும் வருவது பெருந்திணை, பொருந்தா காமத்தின் பார்ப்படுவது பெருந்திணை, ஒவ்வா கூட்டமா இன்பம் பயத்தல் அரிது, பெரும் பிரிவு பெரும் தூக்கம் போல பெருந்திணை என்பது பொருந்தாத்திணை, அளவிறந்த வேட்கை, அதாவது பெருகியதாகிய ஒழுக்கம் என்று உரையாசிரியர்கள் விளக்கம் தருகிறார்கள். இளம்பூரணர், நச்சினார்க்கினியர், சோமசுந்தர பாரதியார், சிவலிங்கனார், பாவலர் பாலசுந்தரம் போன்றவருடைய உரைகளில் பெருந்திணை என்பதற்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக சுருக்கமான விளக்கத்தை தொகுத்து இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். பெருந்திணை என்பதற்கு உரையாசிரியர்கள் மேலும் சில குறிப்பு விளக்கத்தை எழுதியுள்ளனர். எல்லாவற்றினும் பெரிதாகிய திணை என்று குறிப்பிடுகின்றார்கள். எல்லாவற்றினும் பெரிதாகிய திணை என்பதற்கு மேலும் விளக்கம் தங்களுடைய உரைகளில் விளக்கி சொல்லியுள்ளனர். அதாவது அந்த எண்வகை மனத்துடன் பெருந்திணை, கைக்கிளை, நடுவன் ஐந்திணை என்பதை பொருத்தி காட்டியிருக்கின்றார்கள். அதற்கு நீங்கள் தொல்காப்பியம் உரைவளம் பொருளதிகாரம் அகத்திணையில் பதிப்பாசிரியர் சிவலிங்கனார் அவர்கள் தொகுத்தளித்திருக்கக்கூடிய புத்தகத்தை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். சரி, 7 திணை என்ப கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய், கைக்கிளை முதல் பெருந்திணை ஈராக. அப்ப இடையில் இருக்கக்கூடிய திணைகள் 5. அதற்கு உரையாசிரியர் விளக்கம் தருகின்ற பொழுது நடுவன் ஐந்திணை என்று விளக்கம் எழுதுகின்றார்கள். முதலும் இறுதியும் கூறி 7 என தொகை கூறினமையான் இடை நிற்பவை 5 என்பது தானே போதரும். அதனால் அவை நடுவன் ஐந்திணை என குறியீடு பெறும் என இளம்பூரணர் உரை விளக்கம் எழுதுகின்றார். நடுவன் ஐந்திணை, இந்த நடுவன் ஐந்திணை என்பதற்கு அன்பின் ஐந்திணை, அகன் ஐந்திணை, அன்போடு புணர்ந்த ஐந்திணை என்றெல்லாம் உரையாசிரியர்கள் சொற்களை ஆள்வர். தொல்காப்பியம் பொருளதிகாரத்தினுடைய முதல் இயலான அகத்திணைகள் 7, அவை கைக்கிளை முதலாக பெருந்திணை ஈராக உள்ள 7 திணைகள் என்பது குறித்து பார்த்தோம். அடுத்த 2வது நூற்பாவில் அவற்றுள் நடுவன் ஐந்திணை நடுவனது ஒழிய படுதிரை வையம் பாத்திய பண்பே என்கிறார்.
இதற்கு உரை எழுதக்கூடிய உரையாசிரியர்கள் அனைவரும் ஒரே கருத்தை வலியுறுத்துகின்றனர். அவர்கள் நடுவன் ஐந்தினை நடுவனது ஒழிய படுதிரை வையம் பாத்திய பண்பே என்பதற்கு உரை விளக்கம் தருகின்ற பொழுது, ஒலிக்கின்ற திரைகடல் சூழ்ந்த உலகம் பகுக்கப்பட்ட இயல்பானது. இந்த உலகம் பகுக்கப்பட்ட இயல்பானது மேற்சொல்லப்பட்ட அவற்றுள் எவற்றுள் கைக்கிளை முதலா பெருந்தனை இருவாய் முற்பட கிளந்த எழுதினை என்ப இவற்றுள், அந்த 7 திணைகளுள், அவற்றுள் 7 திணைகளுள், மேற்சொல்லப்பட்ட 7 திணைகளுள் நடு எனப்பட்ட பாலை ஒழிய கைக்கிளை பெருந்திணைக்கு நடுவனதாகி நின்ற 5 திணை. மேற்சொல்லப்பட்ட 7 திணையுள் நடு எனப்பட்ட பாலை ஒழிய, நடுவனது ஒழிய கைக்கிளை பெருந்திணைக்கு நடுவனதாகி நின்ற 5 திணை. நடுவன் 5 திணை. கைக்கிளைக்கும் பெருந்திணைக்கும் நடுவே இருக்கக்கூடிய 5 திணை, அதான் நடுவன் 5 திணை. அப்ப இந்த நூற்பாவின் மூலமாக தொல்காப்பி சொல்ல வருகின்ற கருத்து என்ன என்பதை இளம்பூர்ணர் தன்னுடைய உரையில் விளக்கம் தருகின்ற பொழுது, நிலம்பெறுவன 4 வகை திணைகளே. நடுவன் 5 திணை தான். நடுவன் 5 திணையில நடுவனது ஒழிய, அந்த நடுவனது பாலை ஒழிய எஞ்சி இருக்கக்கூடிய 4 வகை திணைகளே நிலம் பெறுவன என்பதைத்தான் இந்த நூற்பாவில் கூறுவதாக இளம்பூர்ணர் அவர்கள் விளக்கம் தருகிறார். நடுவனது பாலை எப்படி 5 திணைகள்ல நடுவில் நிற்பது பாலை என்பது அறிந்து கொள்கிறோம் என்பதற்கு இளம்பூர்ணர் விளக்கம் எழுதுகின்ற பொழுது, நடுவனது பாலை எற்றார் பெருதும் எனின் அகத்திணையியல் 5வது நூற்பாவின் வழியாக. 5வது நூற்பா என்ன செய்தி சொல்கிறது? இது அந்த 5வது நூற்பா. மாயோன் மேய காடுரை உலகம், சேயோன் மேய மைவரை உலகம், வேந்தன் மேய தீம்புணல் உலகம், வருணன் மேய பெருமணல் உலகம், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே. இந்த 4 நிலத்தை தான் இந்த நூற்பாவில் குறிப்பிடுகிறார். இதைத்தான் இளம்பூர்ணர் அவர்கள் மேற்கோள் காட்டி நிலம்பெறுவன 4 வகை திணைகளே என்கிறார். நடுவனது பாலை எற்றால் பெருதும் எனின் அகத்திணையில் 5வது நூற்பாவில் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலம் பகுத்து ஓதினமையால் கொள்ளப்படும். அப்ப எஞ்சி நிற்பது எது? பாலை ஒன்றுதான். அதனாலதான் நடுவனது ஒளி என்பதற்கு பாலை என்பது என இளம்பூர்ணர் விளக்கம் தருகிறார். நடுவுநிலை திணை எனினும் பாலை எனினும் ஒக்கும். பாலை என்னும் குறியீடு எற்றால் பெருதும் எனின், பாலை என்ற அந்த பெயர் குறியீடு எப்படி பெறப்படுகிறது என்பதை இளம்பூர்ணர் தன்னுடைய உரையின் வாயிலாக குறிப்பிடுகிறார். வாகைதானே பாலை இது புறனே, புறத்திணையியல்ல 15வது சூத்திரத்துல குறிப்பிடுகிறார். நடுவனது புறனே என்பதற்கு பதிலாக பாலை இது புறனே என்பதனால் நடுவனது பாலை என்பது பெறப்படும் என எவற்றுள் கைக்கிளை முதலாம் பெருந்திணை இருவாய் முற்பட கிளந்த 7 திணை. அந்த 7 திணைகளுள், மேற்சொல்லப்பட்ட 7 திணையுள் கைக்கிளை பெருந்திணை நீங்களாக இருக்கக்கூடிய நடுவன் 5 திணை. நடுவன் 5 திணைகள்ல நடுவனது ஒழிய, நடுவன் 5 திணைகள்ல நடுவே இருக்கக்கூடிய பாலை ஒழிய படுதிரையும் பாத்திய பண்பே இந்த உலகமானது பகுக்கப்பட்டிருக்கிறது. பாலை ஒழிய முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என்று 4 நிலப்பகுதியாக பகுக்கப்பட்டிருக்கிறது என்கிறார் தொல்காப்பியர் இந்த சூத்திரத்தின் வழியாக. அப்ப நடுவனது ஒழிய என்று சொல்லக்கூடியதற்கு பாலை ஒழிய என்பது எற்றால் பெரிதும் அகத்திணையில் 5வது நூற்பாவுல அந்த 4 நிலங்களை குறிப்பிட்டு சொன்னதுனால விடுபட்டது பாலை நிலம். ஆகவே நடுவனது ஒழிய என்பது பாலை நிலம் என்பது பெறப்படும் என்கிறார். அப்ப பாலை என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் குறியீடு எப்படி பெறப்பட்டது என்பதற்கு இளம்பூர்ணர் புறத்திணையில்ல 15வது நூற்பாவாக இருக்கக்கூடிய வாகைதானை பாலை இது புறனை என்பதை கோடிட்டு காட்டுகிறார்.
அடுத்து இந்த நூற்பாவில் நடுவன் ஐந்திணை என்ற சொல்லை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நடுவன் ஐந்திணை என்பன யாவை எனின் இளம்பொன்னரும் நச்சினார்க்கினியரும் விளக்கம் கொடுத்ததை இங்கே நான் சுருக்கமாக உங்களுக்கு பதிவு செய்கிறேன். குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல். அப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம். 4 வகை திணைகளைத்தான தொல்காப்பியர் சொல்றாரு. அப்ப ஏன் நடுவன் ஐந்திணை என்று குறிப்பிடணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கு நச்சினார்க்கினியர் தன்னுடைய உரையில் விளக்கம் தருகின்ற பொழுது, நடுவன் ஆற்றினை, அதாவது நடுவன் 4 திணை என்னாது ஐந்திணை என்றார் பாலையும் அவற்றோடு ஒப்ப சேருவதற்கு உரித்து. அதாவது குறிஞ்சி முதலிய உரிப்பொருள்கள் போல தானும் பாலை நிலமும் ஒத்த நிலையில் செய்யுளில் ஆளப்படுதல். ஏனைய நிலங்களைப் போல பாலையும் செய்யுளில் ஒத்த நிலையில் ஆளப்படுவதனாலதான் நடுவன் ஐந்திணை என்று தொல்காப்பியர் குறிப்பிட்டதாக நச்சினார்க்கினியர் குறிப்பிடுகின்றார். தொல்காப்பியம் பொருளதிகாரத்திற்கு இளம்பொன்னர், நச்சினார்க்கினியர், சோமசுந்தர பாரதியார் போன்றவருடைய உரைகளை ஒப்பிட்டு தொகுத்து தந்திருக்கக்கூடிய சிவலிங்கனார் அவர்கள் நடுவனது ஒளிய என்பதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது இவ்வாறு விளக்கத்தை எழுதுகின்றார். பிற நாடுகளில் தார் பாலைவனம், சகாரா பாலைவனம் இருப்பது போல தமிழ்நாட்டில் இல்லாமையால் முன்னோர் பாலைக்கு என தனி நிலம் வகுக்கவில்லை. பாலை என்பது தனி ஒரு நிலம் அல்ல, அது குறிஞ்சியும் முல்லையும் முறைமையால் திரிந்த ஓர் நிலப்பகுதிதான் பாலை. அந்த திரிந்த நிலமும் அந்த திரிந்த காலமும் பாலைக்கு நிலமாகவும் பொழுதாகவும் வகுப்பதாக சிவலிங்கனார் அவர்கள் தன்னுடைய உரைவள பகுதியில் குறிப்பிடுகின்றார். ஆக இன்றைய வகுப்பில் நாம் தொல்காப்பியம் பொருளதிகாரத்தின் முதல் இயலான அகத்திணை இயலில் 7 வகை திணைகள் குறித்து முதல் நூற்பாவிலும் 2வது நூற்பாவிலும், அதாவது கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய் முப்பட கிளந்த எழுதிணை என்ப, அவற்றுள் நடுவன் ஐந்திணை நடுவனது ஒழிய படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற 2 நூற்பாக்களில் கூறியுள்ள செய்திகளை பார்த்தோம். அகத்திணைக்குரிய 7 திணைகள் அவை கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய். கைக்கிளை முதலாக பெருந்திணை ஈராக சொல்லப்பட்ட 7 திணைகள் அகத்திணைக்குரியவை. கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம், முற்பட கிளந்த என்று தொல்காப்பியர் கூறியதால் பிற்பட கிளந்த எழுதிணைகள் என்பன வெற்றி முதலாக பாடாந்திணை ஈராக புறத்திணையில் சொல்லப்பட்டவை என்று உரையாசிரியர் கூறிய அந்த விளக்கச் செய்தியை பார்த்தோம். இப்ப கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய் சொல்லப்பட்ட 7 திணைகளில் இடையில் நிற்கக்கூடிய 5 திணைகளையும் நடுவன் ஐந்திணை என்று குறிப்பிடுகின்றனர். அதனை அகன் ஐந்திணைகள் என்றும் குறிப்பிடுவர். இந்த 5 திணைகளில் நடுவனது ஒழிய 5 திணைகளில் நடுவாக நிற்கக்கூடிய திணை என்பது பாலை திணை. அந்த பாலை திணை நீங்களாக இந்த உலகம் 4 நிலப்பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. படுதிரை வையம் பாத்திய பண்பு, நடுவனது ஒழிய நடுவன் ஐந்திணை. இந்த உலகம் பாலை நீங்களாக முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என்ற 4 நிலப்பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. இந்த நடுவனது ஒழிய என்பதில் நடுவன் திணை என்ற பாலை திணை என்பது எதன் அடிப்படையில் பெறப்பட்டது என்பதற்கு இளம்பொன்னர் உரை விளக்கம் தருகின்ற பொழுது, மற்ற உரையாசிரியர் விளக்கம் தருகின்ற பொழுது அகத்திணையினுடைய 5வது சூத்திரத்தை மேற்கோள் காட்டுகின்றனர். முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என்ற 4 நிலப்பகுதிகளை கூறியதனால் நடுவனது ஒழிய என்பது பாலை திணை என்கின்றனர். பாலை என்பது அந்த பெயர் குறியீடு எதன் மூலமாக பெறப்பட்டது என்று சொன்னால், புறத்திணையரில் வாகைதானே பாலை எது புறனே
என்று தொல்காப்பியர் சொல்லியதன் வழியாக பெறப்பட்டது என விளக்கம் தருகின்றனர். ஆக அகத்திணையியல் முதல் 2 நூற்பாக்களில் கைக்கிளைக்கான பொதுவான விளக்கம், பெருந்திணைக்கான பொது விளக்கம், முற்பட கிளந்த எழுதிணைகள் யாவை, பிற்பட கிளக்கப்படுவன எவை, நடுவன் ஐந்திணைகள், நடுவனது ஒழிய என்று சொல்லப்படுகின்ற நிலம் எது என்ற செய்திகள் எல்லாவற்றையும் பார்த்தோம். ஆக இன்றைய வகுப்பில் நாம் தொல்காப்பியம் பொருளதிகாரத்தின் முதல் இயலான அகத்திணையியலில் முதல் 2 நூற்பாக்களாக அமைந்திருக்கக்கூடிய கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய் முற்பட கிளந்த எழுதிணை என்பது குறித்தும், நடுவன் ஐந்திணை நடுவனது ஒழிய படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற சூத்திர விளக்கம் குறித்தும் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் மேலும் சில அகத்திணை செய்திகளை பார்க்கலாம்.